கல்லணை நீர்ப்பாசனத்தை உலகத்திற்கே தனித்துவமாக ஓடி வரக்கூடிய காவேரியை தடுத்து நிறுத்தி உலகத்திற்கே நீர்ப்பாசனத்தை கற்றுக் கொடுத்தவங்க இந்த திருச்சி மண்ணை சேர்ந்தவங்க, நம்ம சோழ நாட்டை சேர்ந்தவங்க. இந்த இருக்கு கல்லணை தனித்துவத்தினுடைய ஆச்சரியம். நீங்க தாராசுரம்னு ஒரு கோயில் இருக்கு, இசை படிக்கட்டுகள் தமிழர்களினுடைய தனித்துவம். நெல்லையப்பர் கோயில் போலுங்க, இசை தூண்கள் தமிழர்களினுடைய தனித்துவம். இப்படி கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இடம் இருக்கு கும்பகோணத்துக்கிட்ட. நீங்க அங்க போனீங்கன்னா ராணிமார்கள் குளிக்கிறதுக்குன்னு ஒரு கிணறு இருக்கும். நீங்க கீழிருந்து பார்த்தா மேல யார் நிக்கிறாங்கன்னு தெரியும், மேலிருந்து பார்த்தா கீழே யார் குளிக்கிறாங்கன்னு தெரியாது. இப்படி ஒரு ஆர்கிடெக்சர் இங்க இருக்கு கங்கை கொண்ட சோழபுரம். நம்முடைய தனித்துவங்க, இண்டிவிஜுவாலிட்டி. உலக நாடுகளுக்கெல்லாம் தமிழர்கள் ஏன் தனித்துவமாக தெரிகிறார்கள்னா தங்களுடைய இலக்கியத்தின் மூலமாக தனித்துவமாக தெரிந்தார்கள், வாழ்வியலின் மூலமாக தனித்துவமாக தெரிகிறார்கள், கட்டிடங்கள் ஆர்கிடெக்சர் மூலமாக தனித்துவமாக தெரிகிறார்கள். ஹிலாரி கிளின்டனுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன் இந்திய நாட்டிற்கு வந்து தமிழகம்லாம் சுத்திட்டு போகும்போது அவங்க கிட்ட கேட்டாங்க, நீங்கள் தமிழகத்தை பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு கேட்டாங்க. தமிழகத்தை பார்த்து வியந்த விஷயம் அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கோபுரங்கள், கோயில்கள், இதெல்லாம் என்னை ஆச்சரியமூட்டியது. ஆனால் நான் பிரமித்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த கோவில்களையும் கோபுரத்தைக்கும் நிகராக குடும்பங்கள் இந்த தமிழகத்தில் பாரம்பரியத்தோடு வாழ்கிறார்களே, இதுதான் என்னை ஆச்சரியப்பட வைத்த விஷயம்னு ஹிலாரி கிளின்டன் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க.